வணக்கம் நண்பர்களே. மத்திய அரசின் வேலைவாய்ப்பான சிமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது என்னென்ன பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது, என்ன கல்வி தகுதி, என்ன சம்பளம் போன்ற முழு தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கிறாங்கிற முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு 18/4/2019 அன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ஜாப் லொக்கேஷன் இருக்கும் அப்படின்னா அஸ்ஸாம், ஹிமாச்சல பிரதேஷ், தெலுங்கானா அந்த இடத்துல தான் வந்து வேலைவாய்ப்பு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் யூனிட் இருக்குங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பதவிக்குன்னு பார்த்திங்கன்னா மேனேஜர், டெப்டி மேனேஜர், இன்ஜினியர், ஆஃபீஸர், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னு பல்வேறு விதமான பதவி அறிவிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம மேனேஜர் பதவிக்கு பார்த்திங்கன்னா கிரேடு E3யில் ப்ரொடக்ஷனில் ஒரு காலி பணியிடங்கள் அன்ரிசர்வுக்கு 44 வயதுக்குள்ளே இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 8 வருடம் சொல்லியிருக்காங்க. இரண்டாம் பதவி மேனேஜருக்கு, இது மெக்கானிக்கலில் பார்த்திங்கன்னா ஒரு காலி பணியிடம் அன்ரிசர்வில் 44 வயதுக்குள்ளே இருக்கணும், 8 வருடம் எக்ஸ்பீரியன்ஸ். டெப்டி மேனேஜர் பதவிக்கு பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலில் 2 காலி பணியிடங்கள், 1 OBCக்கு 1 அன்ரிசர்வுக்கு 42 வயதுக்குள்ளே இருக்கணும், 5 வருடம் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெப்டி மேனேஜர் எலக்ட்ரிக்கலில் பார்த்திங்கன்னா ஒரு காலி பணியிடம் 42 வயது, 5 வருடம் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டெப்டி மேனேஜர் MMல ஒரு காலி பணியிடம் அன்ரிசர்வில் 42 வயதுக்குள்ளே இருக்கணும், 5 வருடம் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெப்டி மேனேஜர் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு காலி பணியிடம், அதுக்கு ஒரு அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 42 வயதுக்குள்ளே இருக்கணும், 5 வருடம் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியருக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு 3 இடங்கள் காலி பணியிடம் இருக்குது, 1 OBC கேட்டர், 2 வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டருக்கு இருக்குது, 35 வயதுக்குள்ளே இருக்கணும், 2 காலி பணியிடங்கள் 2 வருடம் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸருக்கு ஹச்ஆருக்கு பார்த்திங்கன்னா ஹச்ஆரில் 3 காலி பணியிடங்கள், 1 OBCக்கு, 1 PWDக்கு, 1 பார்த்திங்கன்னா அன்ரிசர்வுக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும், 2 வருடம் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமாக இதில் பார்த்திங்கன்னா 3 காலி பணியிடம், 1 அன்ரிசர்வ்டு, 1 SC, 1 OBCக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும், 2 காலி பணியிடங்கள். 10வது பதவி பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் 3 காலி பணியிடங்கள் மார்க்கெட்டிங்கில் சொல்லியிருக்காங்க. 3மே அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 35 வயதுக்குள்ளே இருக்கணும், 2 வருடம் அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 30/4/2019 அன்றைக்கி கட் ஆஃப் டேட் ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்கு முதற்கொண்டும் கிரேட் வைஸ் எலிஜிபிலிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா E3 கேடருக்கு பார்த்திங்கன்னா சேலரி 24,900 இருந்து 50,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் மஸ்ட் பி ஹோல்டிங் வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கேலில் வந்து பார்த்திங்கன்னா 20,600 இருந்து 40,500 அல்லது 50,000 1,60,000 ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆனுவல் CTC வேல்யூ சொல்லியிருக்காங்க. 10 லட்ச ரூபா சேலரி வந்து இவங்களுக்கு இயர்லி இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. U2 கேடரில் பார்த்திங்கன்னா 20,600 பேசிக்லேருந்து 46,500 வரைக்கும் ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு CTC பர் ஆனம் வந்து 8 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா E1ல் பார்த்திங்கன்னா 16,400 பேசிக்லேருந்து 40,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆனுவல் CTC 6 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் வைஸாக. ப்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள், MSc கெமிஸ்ட்ரி படித்தவர்களும் இந்த விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி கண்ட்ரோல், ஃபியூல் எஃபிஷியன்சி சம்பந்தமாக ஒர்க் பண்ணவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். மெக்கானிக்கல் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் படித்தவர்களுக்கு, எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எரெக்ஷன், கமிஷனிங், மெயின்டெனன்ஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் ஆஃப் பிளான்ட் மெஷினரி இன் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்களும் விண்ணப்பிக்கலாம். எலக்ட்ரிக்கல் பதவிக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் படித்தவர்கள், ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஸ்டாலேஷன், கமிஷனிங், டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், ஹை டென்ஷன் அண்ட் லோ டென்ஷன் மோட்டார்ஸ், சுவிட்ச் கியர், டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் அதர் ஹெவி எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கண்ட்ரோல் இன் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் சம்மந்தமாக ஒர்க் பண்ணவர்களும் விண்ணப்பிக்கலாம். மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தம் படித்தவர்கள், ரெலவெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கணும், மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் ஒர்க் பண்ணவங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் 2 இயர்ஸ் MBA படித்தவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ரெலவெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து மார்க்கெட்டிங் சிமெண்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் படித்தவர்கள், ரெலவெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்ஸ்டாலேஷன், கமிஷனிங், டெஸ்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், ஹை டென்ஷன் அண்ட் லோ டென்ஷன் மோட்டார், சுவிட்ச் கியர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் அதர் ஹெவி எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்
சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவர்கள் சூப்பர்வைசர் கேட்டகரியில் ஒர்க் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹச்ஆரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் 2 இயர்ஸ் MBA படித்தவர்கள், பிஜி டிப்ளமோ MSW இன் ஹச்ஆரில் பர்சனல் மேனேஜ்மெண்ட், லேபர் வெல்ஃபேர், IR சம்மந்தமாக படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹச்ஆர், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், வெல்ஃபேர், லேபர் லா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் யூனிட் சம்மந்தமாக ஒர்க் பண்ணவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் பார்த்திங்கன்னா CA, ICWA, ஃபுல் டைம் 2 இயர்ஸ் வந்து MBA படித்தவர்கள், எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அனுபவம் இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் 2 இயர்ஸ் MBA மார்க்கெட்டிங் சம்மந்தம் படித்தவர்கள், ரிலவெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங் சிமெண்ட்டில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஷூஷுவல் இம்பார்ட்டானது மட்டும் பார்ப்போம். ஜென்ரல் கண்டிஷன் விவரங்கள் இந்த முழுத்த நீங்கள் படித்து பார்த்துட்டு விண்ணப்பிங்க. இன்டர்வியூ எடுத்து டீட்டெயிலெலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ படித்து பார்த்துக்கோங்க. ரிசர்வேஷன் டீட்டெயில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 5 இயர்ஸ் SC ST கேண்டிடேட்டுக்கு உண்டு, அந்த தகவல்லாம் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து OBCக்கு உண்டு, அந்த டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் இவங்க வந்து இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதில் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கேட்குற சர்டிஃபிகேட்டெல்லாம் என்க்ளோஸ் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இமெயில் மூலியமாக எல்லாத்தையும் இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுற விவரங்கள்லாம் சொல்லுவாங்கங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸோட டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆன் ரிஜெக்ஷன் அப்ளிகேஷன் என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்தாரு. த ரிஜெக்டட் அப்ளிகேஷன் வில் பி வீடட் அவுட் ஆஃப், அதாவது 6 மந்த்துக்கு ஆஃப் த டேட் இன்டர்வியூ கேன்சல்டுன்னு சொல்லியிருக்காங்க அந்த விவரம். அடுத்து எப்படி இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ PDF ஃபார்மெட்டில் அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த CCI வெப்சைட்டில் www.cci.LDT.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற ஃபார்மெட்டில் தான் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன என்க்ளோஸ் பண்ணணும், ப்ரூஃபுக்காக மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்துக்காக சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதோட சர்டிஃபிகேட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, EWS சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அதோட விண்ணப்பிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அதை என்க்ளோஸ் பண்ணிக்கலாம். பே ஸ்கேல் ஃபார் கவர்மெண்ட் அண்டு பப்ளிக் செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் லேட்டஸ்ட்டு சேலரி ஸ்லிப்பு, சர்டிஃபிகேட் ஆஃப் CTC அந்த விவரங்கள் கேட்குறாங்க. ஃபார்ம் 16 வந்து நீங்கள் ஐடிக்கு ஃபைல் பண்ணியிருப்பீங்க, அதோட ப்ரூஃபும் கேட்குறாங்க. இருந்துச்சு அப்படின்னா என்க்ளோஸ் பண்ணலாம். எனி அதர் ரிலவெண்ட் ஃபார் அப்ளிகேஷனோட விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ணுங்கிற விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனில் விண்ணப்பிக்கும் பொழுது இந்த இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்டை மே சென்ட் தர் அப்ளிகேஷன் மேலே வந்து என்ன பதவிக்கு அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிங்க மேலே கவர் மேலே எழுதியிருக்கணும். கவரில் அட்ரஸ் பார்த்திங்கன்னா மேனேஜர் HR, சிமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3061, லோதி ரோடு, போஸ்ட் ஆஃபீஸ், நியூ டெல்லி 110003 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு 10 மே 2019 நீங்கள் அனுப்பிடுங்க அப்படிங்கிற விவரங்கள் சொல்லியிருக்காங்க. தாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படுங்க சொல்லியிருக்காங்க. ஸோ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் த கார்பரேஷன் ஷல் பி ஃபைனல் அத்தாரிட்டி அப்படிங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மெட்டோட விவரங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மெட் இப்படி தான் இருக்கும். இதோடைய நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் நான் கீழேயும் கொடுத்துருக்கேன், வீடியோக்கு கீழே. விருப்பம் இருக்கிறவங்க இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ அப்ளிகேஷனில் இதோட பர்சனல் டீட்டெயில் தான் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணிடுங்க. டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சேலரி ஸ்லிப்பு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி இந்த பதவிக்கு நீங்கள் கவர் மேலே எழுதி என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க கவர் மேலே எழுதி அவங்க லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் அனுப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் தவறாமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கு தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். லைக் பட்டன் கொடுத்துக்கோங்க. வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் விண்ணப்பிக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்டோடு சேர்ந்து விண்ணப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒருத்தருக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஸ்டடி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எண்டில் 4 ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த வீடியோ பதிவு இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பதிவையும் பார்த்துட்டு அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க. மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.